உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். 63 அற்புத வரலாறு என்னும் தொடரில் இன்றைக்கு நாம் பேசவிருப்பது 47ஆம் நாயன்மாராகிய ஐயடிகள் காடவர்கோன் என்பாரின் வரலாறு. இவர் நரசிம்ம பல்லவனின் இளைய மகன். 2 ஆண்டுகள் தான் இவர் ஆட்சி பொறுப்பிலே இருந்தார். காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார். இறைவன் மீது பாடல்களை தமிழால் பாடி அதை வெவ்வேறு வேந்தர்களிடம் அறிமுகப்படுத்தும் அரிய செயலை செய்தார். இறைவன் பால் கொண்ட ஈடுபாட்டால் தனது பெரும் அரச பதவியையும் தனது பிள்ளையிடம் ஒப்படைத்துவிட்டு தலங்கள் தோறும் தல யாத்திரை சென்று ஒவ்வொரு தலத்திலும் உரைகின்ற இறைவனை பாடி அவைகளை ஒரு பதிகங்களாக உருவாக்கிய ஒரு செய்தியை இவர் செய்தார். ஐயடிகள் என்பது இவரது பெயர். காடவர் நாட்டை ஆண்டதால் ஐயடிகள் காடவர்கோன் என்பது இவரது பெயராயிற்று. கிபி 300 600 உட்பட்ட காலம் இவரது காலம். இவர் ஒரு பல்லவ மன்னன். மன்னர்களும் தங்களது என்ன அரச போகத்தில் வாழ்ந்திருப்பாங்க. இவங்கள்லாம் அதிலிருந்து விடுபட்டு இறைவனது பெருமையிலே இறைவனது எண்ணத்திலே தங்களை இழக்கின்ற செயல்களை எத்தனையோ மன்னர்கள் செய்தார்கள். மன்னர்கள் என்றால் அரச போகம் என்பார்கள். அரச போகம் என்பது சரியல்ல. அரசனுக்கு 1000 செயல்பாடுகள் உண்டு. நாட்டை காப்பாற்ற வேண்டும், வரி வசூலிக்க வேண்டும், மக்களை சந்தோஷமாக இருக்க செய்ய வேண்டும், அடுத்த மன்னரிடந்து பாதுகாக்க வேண்டும், நாட்டில் திருக்கோயில் வழிபாடு நன்றாக நடைபெற வேண்டும். எத்தனையோ செய்திகள், எத்தனையோ துறைகள், அத்தனையும் பார்க்கறதுக்கும் அரசனாக இருந்து அரச போகத்தை அனுபவிக்கின்ற நேரம் ரொம்ப கம்மியாயிடும். 5% கூட அவன் அரச போகத்தை அனுபவிக்க முடியாது. 95 விழுக்காடுகள் இவன் இந்த வேலையிலே இவனுக்கு பொழுது போயிடும். அப்புறம் எங்கே அவன் அந்த புறம் செல்வது? எந்த புறமும் போக முடியாதபடி இவனுக்கு அரச வேலைகளே அனைத்துமாக்கிவிடும். அதிலிருந்து விடுபட்டு இறைவனை எண்ணுவதற்கு இவர்களது ஊழ்வினை அனுமதித்தால் ஒழிய எதுவும் செய்ய முடியாது. அப்படி ஊழ்வினை அனுமதித்த ஒரு அரசரிலே நம்முடைய ஐயடிகள் காடவர்கோனும் ஒருவர். இவரது வரலாறெல்லாம் ஒரு பெரிய வரலாறு இல்லை. அவரை பற்றிய செய்திகளை பொது கவிதையாக எனது நூலிலே தந்துள்ளேன், அதை படிக்கலாம். ஐயடிகள் காடவர்கோன் 47ஆம் நாயன்மார். பல்லவர் பண்புக்கேற்ப பகையோடு வறுமை நீங்க வல்ல அரசு ஓச்சி வாழ் சைவ நெறி காட்டும் நல்ல வழி நின்று நால் உலகும் ஓர் குடையில் அல்லன அகற்ற ஐயடிகள் என்றழைக்க வாழ்வர். நல்ல வழி நின்று நால் உலகும் ஓர் குடையில் அல்லன அகற்ற, தேவையில்லாதெல்லாம் அகற்றி ஐயடிகள் என்று அழைக்க வாழ்வர். யார்? நம்முடைய ஐயடிகள் காடவர்கோன். எவ்வுயிரும் தம்முயிர் போல் இனிதாக எண்ணி செவ்விய தமிழும் வடமொழியும் சேர்ந்தே தேர்ந்து உய்யும் வழி சைவமோடு. வேறு வழியே இல்லை. உய்வதற்கு ஒரே வழி சைவத்தை சார்வது. உய்யும் வழி சைவமோடு வேதநெறி ஒருங்கறிந்து மெய்யான ஞானமோடு கலைகளும் கற்றுணர்ந்து வீறு கொண்டு வேறுபட பகைப்புலத்தார் பயம் கொள்ள
மாறு கொண்டோர் மாறுபட தமக்கேவல் செய்ய வைத்து, இதெல்லாம் பண்ணிட்டார். ஒரு அரசனுடைய வேலை. வீறு கொண்டு வேறுபட பகைப்புலத்தார் பயம் கொள்ள மாறு கொண்டோர் மாறுபட தமக்கு ஏவல் செய்ய வைத்து நீரு கொண்டே நித்தமும் நெடுநெறியில் நின்று, நீருன்னா வெந்நீர், வெந்நீர் கொண்டே நித்தமும் நெடுநெறியில் நின்று, நெடுநெறி நீள்நெறி, நெடுநெறியில் நின்று ஆறுபட அறமாற்றி, ஆறுபடனா வழி, ஒரு ஒழுக்காறு இப்படி தான் செய்யணும்னு அறமாற்றி புலனடக்கி சமன் செய்வார். புலனடக்கி சமன் செய்வார், தன்னை சமநிலைக்கு கொண்டு வருகிறார். உலகாளும் அரசர் பணி, உலகாளும் அரசர் பணி அன்றாடம் அவலம், உலகு ஆளும் அரசர் பணி அன்றாடம் அவலம் என பலகாலம் எண்ணி தன் பிள்ளையிடம் விடுத்து, அரசாங்கத்தை பிள்ளையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டார். தலம் காணும் தவம் எண்ணி, தலத்தை காண்பதே ஒரு தவம் போல, தல யாத்திரை செல்வது ஒரு தவம். தலம் காணும் தவம் எண்ணி யாத்திரைகள் செய்வார், யாத்திரைகள் செய்வார். உளம் கொண்டு உரு தொண்டு உலகறிய ஆற்றுவர், உளம் கொண்டு உரு தொண்டு உலகறிய ஆற்றுவர். அன்பால் அன்பால் அமைதியுற அருட்தலங்கள் வழிபட்டு வெண்பா இயற்றி, அன்பால் அமைதியுற அருட்தலங்கள் வழிபட்டு வெண்பா இயற்றி வேந்தனுக்கே அணிவித்து, வேந்தனுக்கேன யார்? சிவபெருமானுக்கே அணிவித்து தன் பதியாம் தில்லையனின் திருவளர் கூத்தினையே, தன் பதியாகிய தில்லையில வளர் கூத்தனையே, தில்லையன் திருவளர் கூத்தினையே கண்ணிறுத்தி காதலாகி கசிந்தே கரைவார், காதலாகி கசிந்தே கரைவார். அப்படி தான் இல்லாமல் போயிடுறார், கரைவார். கண்ணிறுத்தி காதலாகி கசிந்தே கரைவார். காடவர்கோன் ஐயடிகள் கண்ட தலங்கள் பல, அதாவது காடவர்கோன் ஐயடிகள் கண்ட தலங்கள் பல, நாடாண்ட நல்லவரும் நாடு சுற்றி பாமாலை பல சாற்றி, நாடு சுற்றி பாமாலை பல சாற்றி காடாளும் பெருமானின், காடாளும் பெருமான் யார்? இவர் நாடாளும் பெருமான். காடாளும் பெருமான் இந்த மயானத்தில் நின்று ஆடிட்டு இருக்கிறான சிவபெருமான், அவனை சொல்கிறார். காடாளும் பெருமானின் கண் இரக்கம் தனை பெற்று நாடாளும் நாடாளும் நல்லவரும் நாடு சுற்றி பாமாலை பறை சாற்றி பல சாற்றி காடாளும் பெருமானின் கண்ணிரக்கம் தனை பெற்று வாடாத வகையாகி வல்லவனை சார்வார் ஐப்பசி மூலத்தில். 63 அற்புத வரலாறு என்னும் இந்த இனிய தொடரில் இன்றைக்கு நாம் கலந்து கொள்ளவிருப்பது 42ஆம் நாயன்மாராகிய நரசிங்க முனை அரையரின் வரலாறு. அரையர் குலம் வந்தவர், சிற்றரசர், நடுநாட்டுக்காரர். இந்த தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுப்பட்ட இடத்தை நடுநாடு என்பார்கள். தொண்டை நாடு என்பது சென்னை, காஞ்சிபுரம், இந்த பகுதி செங்கல்பட்டு, இதெல்லாம் தொண்டை நாடு. அந்த பக்கம் சோழ நாடு, தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம், இதெல்லாம் சோழ நாடு. அதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட இடம் விழுப்புரம். அந்த விழுப்புரம் விழுப்புரம், திருநாவலூர், சுந்தரர் பிறந்த ஊர், நாவுக்கரசர் பிறந்த ஊர், எல்லாமே திருநாவலூர். இந்த நாவலூர் ஒரு நாயன்மார் பிறந்தார். நாவலூரில் 4 ஒருவர் பிறந்தார். 4 இன்னொருவராகிய சுந்தரர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி பக்கம் நாவலூர். நாவுக்கரசர் பிறந்த ஊர் திரு ஆமூர். அதாவது ஒரு நாட்டில் 2 நாயன்மார்கள், அதாவது 4 2 பிறப்பது என்பது மிகச்சிறப்பு. அந்த 2 பேரும் இந்த நாட்டில் பிறந்தவங்க. நாயன்மார்களிலே நடுநாயகமாக விளங்கிய சுந்தரரும் நாவுக்கரசரும் பிறந்த நாடாகிய நடுநாட்டை வணங்கி பணிவோம். இந்த நடுநாட்டில் திருமுனைப்பாடிங்கிற ஒரு நாடு,
அதனால தான் இவர் வந்து நரசிங்க முனை அரையர்னு சொன்னாங்களோ நமக்கு தெரியல. நரசிங்கர்னு இவருக்கு பேர். நரசிங்கம்ங்கிற பேர் ஒரு வைணவ பெயர். ஆனால் இவரோ ஒரு சைவ நாயன்மார். எப்படி இவருக்கு ஒரு வைணவர் பெயருக்கு முன்னால் எப்படி இவர் பின்னாடி நாயன்மாராக வந்தாருன்னு தெரியலை. இல்லை இவருக்கு எப்படி நரசிங்கர் என்று பெயர் வைத்தார்கள் என்றும் புரியவில்லை. இதே நரசிங்கங்கிற பெயர் அங்கே வந்தது. நரசிம்ம பல்லவன், மகேந்திர பல்லவன் இவங்கெல்லாம் வைணவத்தில் இருந்தாங்க. பின்னர் வைணவத்திலேருந்து சைவத்துக்கு வந்தாங்க. அதனால் இவரும் வைணவத்தில் இவரது பெற்றோர்கள் இருந்திருக்கலாம். எனவே இவருக்கு நரசிங்கர் என்ற பெயரை வைத்திருக்கலாம். இவருடைய சிறப்பு என்னென்னா, சுந்தரமூர்த்தி நாயனாரை சின்ன குழந்தையா, சிறுதேர் உருட்டுகின்ற குழந்தையாய் தெருவில் பார்க்குறார். அரசர் அந்த தெருவில் போகிற அந்த சுந்தர குழந்தையை பார்க்கிறார். அப்போ அந்த சுந்தர குழந்தையை பார்க்கின்றவரும் தெருவில் தானே வந்திருக்கணும். அன்றைக்கு அரசனும் தெருவில் நடந்து போயிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தி இங்கே கிடைக்கிறது நமக்கு. அந்த குழந்தையினுடைய அழகை கண்டு வியக்கிறார், சொக்குகிறார், மயங்குகிறார். இது யாரோட குழந்தைன்னு கேட்குறாரு. சடையனார், இசைஞானியார் இவங்க தான் இவங்க அப்பா அம்மான்னு சொன்ன உடனே 2 பேரையும் பார்த்து, ஐயோ இந்த குழந்தை எனது அரண்மனையிலே விளையாடட்டுமே, நான் எடுத்துக்கொண்டு போய் வளர்க்கிறேனே என்று சொல்லி அவர்களின் அனுமதியை பெற்று அந்த சுந்தர குழந்தையை தனது அரண்மனைக்கு எடுத்து சென்று வளர்க்கிறார். இது செய்தி. 4 ஒருவரை தனது இல்லத்திலே வளர்த்த பெருமைக்குரிய பெருமான் நரசிங்க முனையரையர். இவருக்கென்று தனியாக என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, அரசர், செல்வந்தர், சைவர், அடியருக்கு அமுது செய்யும் பாங்கினை கொண்டவர், அடியருக்கு தொண்டு செய்யும் பாங்கினை கொண்டவர். ஒவ்வொரு மாதமும் ஆதிரை திருநாள், ஆதிரைங்கிறது நட்சத்திரம், ஒவ்வொரு மாதமும் ஆதிர நட்சத்திரத்தை அன்னைக்கு இறைவனுக்கு சிறப்பு பூஜைகளை, சிறப்பு ஆராதனைகளை செய்வார். அன்றைக்கு அன்னம் வழங்குவார், சொன்னமும் வழங்குவார். சொன்னம்னா சொர்ணம், தங்கம். வர்றவங்களுக்கு உணவு போடுவது மட்டுமின்றி அவர்களது வாழ் செலவுக்காக, வாழ்வகை செயலுக்காக அவங்களுக்கு தங்கமும் வழங்குவார். ஆளுக்கு 100 பவுன், ஆளுக்கு 100 காசு தங்கம் வழங்குவார். கூட்டத்துக்கு கேட்குமா என்ன, கூட்டம் வரிசையாக நிற்கும். அத்தனை பேரும் வெந்நீர் பூசி உதிராட்சம் அடைந்து இறைவனை நெஞ்சிலே நிறைத்து அந்த வரிசையில் நின்று கொண்டிருப்பார். இதில் ஒருத்தன் யாரோ ஒரு தேவையில்லாத ஒரு தீயவன், அவனும் அந்த கூட்டத்தில் நிற்கிறான். எப்படி? விபூதி பூசிக்கிட்டு, உத்ராட்சம் போட்டுக்கிட்டு, சிவ வேடம் போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறான். இந்த வரிசையை நெறிப்படுத்துகின்ற காவலர்கள் அவனை அறிவார்கள். அப்போது அவனை அடையாளம் கண்டு இந்த கூட்டத்திலிருந்து விலக்குவதற்கு இவர்கள் முனைகிறார்கள். இதை பார்க்கிறார் நரசிங்க முனையரையர். பரவாயில்லை, விட்டுருங்க. என்னதான் அவன் தூர்த்தனாக இருந்தாலும், என்னதான் அவன் தீயவனாக இருந்தாலும் பரவாயில்லை. அவன் திருநீர் அணிந்து விட்டான், கண்டிகை அணிந்து விட்டான், சிவவேடத்தை நெஞ்சார நினைக்காவிட்டாலும் நெஞ்சிலே நீரை வைத்து விட்டான், விட்டுருங்க அப்படின்னு அவனை அந்த வரிசையிலிருந்து தனியாக கொண்டு வந்து அவனுக்கு 2 பங்கு பொன்னை வழங்குகிறாராம். சாதாரணமாக இருக்கவனுக்கு 100 பங்கு, இவருக்கு 200. அது என்ன நியாயம் என்று தெரியவில்லை. ஒரு தூர்த்தனையும் சைவனாக்குகின்ற முயற்சிக்கு இன்னொரு பங்கு கொடுத்தாலும் பரவாயில்லை என்று நினைத்தாரோ அல்லவோ. இதுவே இயேசு புராணத்தில் வரும். கெட்டகுமாரன் கதைன்னு ஒன்று. ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளையில் ஒரு பெரியவன் தன்னுடைய பங்கை பிரித்து கொண்டு போய் எல்லாத்தையும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணிவிட்டு வேறு வழியே இல்லாமல் அந்த ஊரை விட்டு எல்லா சொத்தையும் காலி பண்ண ஊரை விட்டு ஓடி போய் எங்கெங்கோ அலைந்து திரிந்து நாட்டில் உள்ள பன்றிகளை மேய்த்து அதாவது வறுமையின் மிக்க வறுமை அவனை ரொம்பவும் வருத்த திரும்பவும் தனது தந்தையை நாடி வருகிறான்.
நேரடியாக வர முடியாமல் அந்த பன்றி தொழுவத்திலே வந்து அந்த பன்றிக்கு வைத்திருக்கும் தவிட்டை தின்கிறான். இதை பார்க்கிறார் தந்தை. அவனுக்கு அந்த வறுமை வாட்டியது. திரும்பவும் தகப்பன்ட்டே வந்துட்டான். தகப்பனுக்கு மனம் மாறவில்லை. அவனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு உணவு கொடுத்து விருந்து வைக்கிறார். விருந்து கொடுத்து, நீ திரும்பி வந்துட்டேப்பா, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி விருந்து வைக்கிறார். வெளியேருந்து வந்த சின்னவன் கேட்குறான், என்னப்பா அது, சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு போனான், ஊதாரித்தனமாக செலவு செய்தான், தீய வழிகளிலே அத்தனையும் தொலைத்தான், இன்றைக்கு அவன் வந்தவனுக்கு ஒரு விழாவா? எனக்கு நான் எப்பவும் உங்களுடையே இருக்கிறேனப்பா, உனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறேனே, எனக்கு என்னப்பான்னு கேட்டானான். தீயவர்கள் திருந்தினால் விழா எடுப்போம், நல்லவர்களுக்கு விழா தேவையில்லை, அவர்கள் விழாமலே இருப்பார்கள், எவன் விழுந்தானோ அவனுக்குத்தான் விழா என்று சொல்லுவாராம். அது மாதிரி தான் இங்கேயும் இந்த செய்தி இங்கே இருக்கிறது. அடுத்த மதங்களிலே உள்ள அருமையான நூல்களிலே உள்ள செய்திகளெல்லாம் நமது மதத்தில், இந்த சைவ சித்தாந்தத்தில் எவ்வளவோ செய்திகள் ஃபுல் பேக், அத்துணை செய்திகளையும் நாம் அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். முற்படாவிட்டாலும் பரவாயில்லை, இறைவனது திருவுருள் இருந்தாலொழியே இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதுங்கிறத சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு செய்தி இந்த செய்தி. ஆதிரையில் தூர்த்தன் ஒருவன் சிவ வேடம் கொண்டு விபூதியும் கண்டிகையும் அணிந்து கொண்டு இவர் தருகின்ற அன்னத்தையும் சொன்னத்தையும் பெறுவதற்காக வந்தானே, அவனுக்கு இரட்டிப்பு தந்தார் நரசிங்க முனையரையர். இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் நமது 63 வரலாறிலே உண்டு. நரசிங்க முனையரையர் பெரும் பேறு பெற்ற சிவனடியர், சுந்தரரின் தத்து தந்தை, தத்து புள்ளம்பம். சுந்தரர் இவரை தந்தையாராகவே தத்தெடுத்து கொண்ட மாதிரி இவரை தத்து தந்தை என்று நான் சொல்வேன். சுந்தரன் தத்தி நடமாடிக்கொண்டிருந்த சுந்தரரை தெருவிலே தனது வீட்டிற்கு, தனது அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போய் வளர்த்து, அவனை அரசனுக்கு ஒப்பாக வளர்த்து, ஆனால் பின்னாடி வந்த சுந்தரருடைய வரலாறுகளில் நரசிங்க முனையரையர் காணப்படவில்லை. ஏன்? அவரது திருமணம், அதற்கு கூட முனையரையர் வந்ததாக பெரிய புராணம் சாற்றவில்லை. அதுக்கப்புறம் எங்கே போயிட்டாரோ, இல்லை ஒருவேளை அவரது வாழ்நாள் நிறைவு பெற்றதோ என்னவோ தெரியவில்லை. இவரது திரு நட்சத்திரமாக புரட்டாசி மாதம் சதயம் எனப்படுகிறது. ஆனால் இவருடைய நிறைவு எப்படி என்று இல்லை, இவருடைய வரலாறு இவ்வளவுதான். அதாவது திருவிழாக்கள் கொண்டாடி, திருவிழாவிலே ஒவ்வொரு மாதமும் ஆதிரை அன்று வருகின்ற பெருமக்களுக்கு, சிவனடியார்களுக்கு அன்ன அமுதும் சொர்ணமும் வழிச்செலவுக்கு சொர்ணமும் அளிக்கின்ற ஒரு பாங்கு. தீயவராக இருந்தாலும் சிவநாமத்தை செப்பினால், சிவ வேடம் புனைந்தால் அவர்களுக்கு இரட்டிப்பு தந்த ஒரு பெருமகன் என்ற ஒரு செய்தியையும் நரசிங்க முனையரையர் நமக்கு தருகிறார். எனவே நல்லவர்களை பாராட்டுவோம், தீயவர்களும் நம் பக்கம் வந்தால் அவர்களையும் நல்லவர்களாக மாற்றுவோம் என்ற ஒரு அறத்தை போதிக்கும் ஒரு நாயன்மாராக நரசிங்க முனையரையர் அமைகிறார். அவரை அறிவதிலே நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமது பலம் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.